வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கேரட்டை எடுத்து நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சிடலாம். வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யில் வதக்கும் போது தான் அந்த கேரட்டோட பச்சை வாசனை போயிட்டு சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். கேரட்டை இப்போ அதில் போட்டு நம்ம நல்லா ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு இந்த நெய்யிலே நல்லா கேரட் வதங்கி சுருண்டுடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா நல்லா சுருண்டு வந்துடும். நான் பக்கத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சு சிம்மில் வச்சு காய வச்சுருக்கேன். நம்ம பால்லே வேக விட்டோம்னா தான் கேரட் ஹல்வாவோட டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா கேரட் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. பாலும் நல்லா நமக்கு காஞ்சிடுச்சு. காய்ச்சின பால் விட்டிங்கன்னா நமக்கு இன்னும் சீக்கிரமாக நல்லா கேரட் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பால் விட்டுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு பாலை விடுங்க, இல்லைன்னா பால் தெறிக்கும். இப்போ நல்லா பாலில் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா லிட் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. ஒரு சிலர் இப்போ இந்த கேரட் ஹல்வாவில் தண்ணியில் வேக வச்சுட்டு கோவா கூட போடுவாங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பால் நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ கேரட்டும் வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு கேரட்டுக்கு ஒரு 100 கிராம் சர்க்கரை போட்டாலே போதும். ஏன்னா கேரட்லேயே நமக்கு தித்திப்பு ஸ்வீட்னஸ் இருக்குது, பால்லையும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது. அதனால் நம்ம பார்த்து சர்க்கரை நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 100லேருந்து 150 கிராம் சர்க்கரை போதும் இதுக்கு. 1/2 கிலோ கேரட்டுக்கு சர்க்கரை போட்ட உடனே நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் ஆகிடும். திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கிளறி விடும்போது நல்ல கெட்டி ஆகிடும். நமக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த ஸ்டேஜில். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மில்க் மேட் கூட சேர்க்கலாம், அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் மேட் சேர்க்கும்போது சர்க்கரை கட் பண்ணி சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் நான் முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் தாங்க, வெறும் முந்திரி கூட போட்டுக்கலாம். நான் பாதாம் இருந்ததால பாதாமும் சேர்த்துக்கிட்டேன். நெய்யில் நல்லா முந்திரியும் பாதாமும் ஃப்ரை பண்ணிடலாங்க. பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா சுண்டிடுச்சு. கேரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் பிஸ்தாவும் என்கிட்ட இருந்ததுனால அதையுமே கொஞ்சம் தூள் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். நீங்கள் இருந்தால் போடலாம், இல்லை முந்திரி பாதாம் மட்டும் கூட போதும். அவ்வளோதான், கேரட் ஹல்வா ரெடி.